அந்த ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே பொம்மை டிவியை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க அம்மா மட்டும் சமையல் கட்டில இருந்தாங்க. பார்த்தா சிக்கன் குழம்பு சாப்பாடு தான் வச்சிருந்தாங்க. சிம்பிளா இருந்தாலும் எனக்கு வயிறு நிறைய சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு மதியம் காத்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் எனக்கு மருதாணி வேணும்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் மருதாணி தான் பறிச்சுட்டு இருந்தோம். நைட்டு சிக்கன் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியமாவும் முட்டைக்கோசு கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்னா அதான் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் நாங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க அப்பா காப்பி வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி வச்சு தான் வந்து கொடுத்தாரு. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் தண்ணியா தான் வச்சு கொடுப்பாரு. அவருக்கு எப்ப பார்த்தாலும் காப்பியா குடிக்கணும் அப்படின்றதுனால எங்க அக்காவும் அந்த குட்டி பொண்ணு தான் மருதாணி பறிச்சதுனால நீ தான் குப்பையை அள்ளணும், நீ தான் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா மருதாணி கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனாலதான் கூட்டிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியா எல்லாமே நான் தான் அரைச்சிட்டு எங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தேன். நீயும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வச்சுட்டு அப்புறம் வெளியில வந்து பார்த்தா எல்லாருமே வச்சுட்டு இருந்தோம். எங்க சித்தி தான் இதுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஊதுல அப்படின்னு சொன்னா என்ன பார்த்து ஊதிட்டு இருக்க, அங்க ஊது அப்படின்னு சொல்லவும் தான் அப்புறம் அங்க ஊதிட்டு இருந்தா. அப்புறம் ஃபைனலா எல்லாருமே வச்சு முடிச்சுட்டு ஒரே ஜாலியா இருந்துச்சு. நைட்டு தூங்குறதுக்கே 12 ஆயிருச்சு. அப்புறம் போய் தூங்குனா அப்புறம் இது வச்சுட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும், தூக்கமே வரல. சரி உரிச்சுட்டே படுத்துருவோன்னு உரிச்சிட்டு இருந்தேன் நைட் உட்காந்து.